மக்கள்ஸ் லேயர் கட் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் பாப்பா வந்து வீட்டில் அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணுற கர்லி ஹேர்ஸாக இருக்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாப்பா பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போன மாதிரி பேண்டு போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் என்னம்மா? பேண்டா? பேங்க்ஸா? பேங்க்ஸ் கட். நீங்கள் இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு பேக் சைடில் கர்லியாக விட்டால் நல்லாயிருக்கும். கேளுங்க மக்கள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பரான ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போத்துலேருந்து. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்து அவங்க பொண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தும் பொண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லித்தரலாம். புரியுதா? அட்வான்ஸ்டு வந்து நிறைய நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பீங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்ருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் சொல்லலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சேன். அப்படியே மாற்றி மாற்றி கண்ணை டங்கு 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 அந்த கோழி வந்து கொத்தும் பாருங்கள், அந்த மாதிரி கண்ணை வந்து குத்தினே இருக்குது இந்த பொண்ணு. சரி அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஃபுல்லாக எப்படி முடிக்கிறாங்க பார்க்கலாம். பார்த்துமா பார்த்து பின்னாடி எங்கன்னா சூடு வச்சுட்டு போகிற பழி வாங்குறேன்ட்டு. அம்மா தான் பொண்ணுக்கு பழி வாங்குவாங்க, எங்கள் பொண்ணு அம்மாவுக்கு வந்து பழி வாங்கிட போகிறாங்க. ஸோ மக்கள்ஸ் அடிக்கடி வந்து பாபி சிஸ்டர் அப்படின்றவங்க தான் என்னை வந்து அடிக்கடி கூப்பிடுவாங்க, மல்டி டேலண்டட் சிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ என்ன அதில் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் முடிச்சிட்டேன், டெய்லரிங் முடிச்சிட்டேன், அப்புறமா இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் வந்து டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய கேம்பஸ்க்கு வந்து சம்மர் கேம்பஸ்க்கெல்லாம் வந்து லைக் ட்ராயிங்கு, டான்ஸு இந்த மாதிரி எல்லாமே போய் டீச் பண்ணுவேன். ஸோ இத்தனையும் இருக்குது உங்ககிட்டன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பட் இத்தனை டேலண்ட்ஸ் இருந்தாலும் யாரும் நம்மளை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்மளை வந்து அரகுறதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமும் நான் பெருசாக எடுத்துக்காமல் என்னோடய ஒர்க் என்னமோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஹாப்பினஸ் நிறைய கொடுக்கும். நல்லா இருக்கா? கர்லி ஹேர்ஸ் வந்து போயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கர்லி ஹேர் தான். லேயர் கட் தெரியுதுங்களா? இப்போது ஸ்டெப்பாக ஸ்ட்ரைட்டன் பண்ணால் தான் இது தெரியுமா? அதனால் இப்போ போய் வந்து என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறனாலும் விடலை, நான் பண்ணியே ஆகணும்ன்ட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.